ஸோ பொதுவாக இந்த சனி பயிற்சி அப்படின்னு பார்க்குறப்போ பெருசாக பயந்துக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. சனினாலே ஒரு கரெக்ஷன் பண்ண வரவர் தான். ஏன்னா சனி லேட்டாக கொடுத்தாலும் திரும்ப வாங்க மாட்டாருன்னு ஒன்று இருக்குது. அதாவது புதன் வக்ரம்னு ஒரு விஷயம்லாம் ஒன்று இருக்கும். இந்த புதன் வக்ரம் அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா சர்ப்ரைசஸ் தான் கொடுக்கும். உங்களால் நினச்சே பார்க்க முடியாதுன்னெலாம் ஒன்று இருக்கும். இந்தியான்னு பார்க்குறப்ப இந்தியாவை குரு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அட் த சேம் டைம் ஸ்மார்ட்டாக விளையாடுறது அப்படிங்கிறது நியூசிலாண்டு புதன். அன்னைக்கு இவங்க ஈவினிங்கில் தான் விளையாடுறாங்க, சண்டே. பட் இந்த முறை 4 மணி போட்டியாக தான் இருக்குது. இதில் ஒரு ஆள் ஸ்பாய்லர் ஆவாங்க, ஒரு ஆள் வந்து ஸ்ட்ராங் ஆப்பனண்ட்டாக வருவாங்க, இன்னொரு ஆள் தான் மெயினாக ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் சிறப்பு நேர்காணல் பகுதி. தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், எல்லா விதமான துறைகள்லையும் ஒரு ஆர்வம் இருப்பதே போல் இந்த ஆஸ்ட்ராலஜி, இந்த கணிதம் துறையும் வந்து பார்த்தீங்கன்னா கணிப்பு துறையும் ரொம்ப ஒரு ஆர்வமான ஒரு துறை தான் எல்லாருக்குமே, பொதுவாக வெகுஜன மக்களுக்குமே கூட. ஸோ இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது. மார்ச் 5, 6 துவங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பற்றிய விரிவான ஒரு அலசல்களை நம்மோடு பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் மீண்டும் ஆஸ்ட்ராலஜர் கம் ரிசர்ச்சர் மரியாதைக்குரிய திருமிகு ஜீவிதா சுரேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்க. மிக்க மகிழ்ச்சி. உங்களை மீன் சந்திக்கிறதில்ல. நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தொடர்ச்சியாக வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகுப்புகள் அப்கமிங் கிளாஸஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொஞ்சம் மக்களுக்கு சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே துவங்கலாம். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் பேட்ச் முடிச்சாச்சு. பேசிக் கோர்ஸ் ஆஸ்ட்ராலஜி கோர்சஸ் ஃபஸ்ட் பேட்ச் முடிச்சு இப்போ செகண்ட் பேட்ச் வந்து மார்ச் 20 தொடங்குகிறோம். ஸோ இது எப்படி நான் ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வரவங்க வந்து நான் எடுத்தோன்னே ஆஸ்ட்ராலஜர் ஆயிடுவேனா, நான் இப்படி இது கெயின் பண்ணிடுவேனா, நீங்கள் பர்டிகுலராக இந்த பேட்டர்ன் இந்த சிஸ்டம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி சொல்லி கொடுப்பீங்களா, அதெல்லாம் கிடையாது. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு எல்லா சிஸ்டமுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மைண்டை ஓப்பன் மைண்டடாக வச்சுட்டு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வரணும். ஏன்னா ஆஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் இது ஒரு கடல். ஸோ இது ஃபஸ்ட்டு 3 months கோர்ஸாக இருக்கும். இந்த 3 months கோர்ஸ் முடித்தவங்களுக்கு தான் நான் அடுத்தது நெக்ஸ்ட் லெவல் ஹையர் லெவல் கோர்சஸ் வந்து அவங்க தான் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இந்த 3 மாதம் கழிச்சு நெக்ஸ்ட் லெவல் கோர்சஸ் அப்படியே கண்டினியூ ஆயிடும். ஆல்ரெடி இருக்க ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இடையில ஒர்க் ஷாப்ஸும் அப்பப்போ பண்ணுறோம். இப்போ தான் நட்சத்திர கிளாஸஸ் முடித்தோம். ஸோ இந்த கிளாஸஸ் போயிட்டுருக்கப்போ இடையில மறுபடியும் ஒரு ஒர்க் ஷாப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் ஷாப்ஸுக்கு வராங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இதில் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப. ஸோ சேரணும்னு நினைக்கிறவங்க வந்து கம் வித் ஓப்பன் மைண்ட். ஏன்னா இது வரைக்கும் ஒரு 2000 பேத்துக்கு மேலே எங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்தாலுமே நான் இன்னும் ஒரு 15 பேத்து கூட இவங்க தான் வேணும்னு நான் இன்னும் ஃபில்டர் பண்ணல. ஸோ அவ்வளோ ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கிறோம். ஏன்னா குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதோட எத்தனை பேர் வராங்கங்கிறது இல்லை, ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். கொஞ்சம் பேர் இருந்தாலும் நாலேஜபுளாக இருக்கணும். 20th ஆரம்பிச்சு எப்போ முடியுது மேம் வகுப்புகள்? 3 மாத வகுப்புகள் தான் இது. மார்ச், ஏப்ரல், மே. அதாவது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கிளாஸஸ், வாரத்தில் ஒரு நாள் கிளாஸஸ் வைக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரைடே சாட்டர்டேன்னு வச்சோம். பட் நிறைய பேர் கேட்டாங்க 2 நாள் முடியாதுங்கிறப்போ சரி சாட்டர்டே அதை அப்படியே 2 கிளாஸை ஒரே கிளாஸாக மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த வகுப்புகள் தொடர்பாக நீங்கள் மேலதிக விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விவரங்களை அனுப்புங்க. அந்த மின்னஞ்சல் முகவரிலேருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நன்றி மேம். இப்போது நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது குறித்து ஏற்கனவே நீங்கள் பல முறை பேசியிருக்கிறீங்க. நம்ம ஃபோர்த் ஸ்டேட் மாவட்டத்தில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. இந்த முறை வந்திருக்கிறது என்ன சனிப்பெயர்ச்சி, என்ன மாறுபாடு இருக்குது, அதிலேருந்து நம்ம துவங்கிட்டு நம்ம அடுத்த ராசிகளுக்குள்ளே போகலாம். ஸோ வந்து மார்ச் 6 சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அப்படிங்கிறது தான். அதாவது திருநள்ளாறில் இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது. கோயில் ஆகம விதிகளை வச்சு ஃபாலோ பண்ணது. பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து ரிஷிகளால் இது கணிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து ராஜாக்களுக்காகவும் கோயிலுடைய அமைப்புகளுக்காகவும் கட்டமைப்பாகவும் அதுக்காக வந்தது. தனி மனிதனுக்காக ஜோதிடம் வரல அந்த நேரத்தில். ஸோ இது வந்து கூட்டாக தான் வந்தது. ராஜாக்களுக்காக வந்தது, அரசு எப்படி இருக்குங்கிறதுக்காக வந்தது.
ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து தனி மனிதனுடைய ஜோதிடம் அப்படின்னு பார்க்குறப்போ சில விஷயங்கள் புரிய வந்தது என்ன அப்படின்னா, இதுதான் ஒரு 200 வருடங்களா போய் கொண்டு இருக்கிற ஒரு டிபேட்டே இதுதான். அது என்னன்னா, அக்யூரசின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்மளுடைய கிராவிடேஷனல் புல்லுன்னு ஒண்ணு இருக்குது. கிரகங்கள் வந்து அப்ப கணிச்ச மாரி அதே பேட்டர்ன்ல எல்லாம் மூவ் ஆகலங்கிறது ஒண்ணு இருக்கு. லைட்டா நம்மளுடைய குளோபுன்னு டில்ட் ஆயிடுச்சுங்கிறதெல்லாம் ஒண்ணு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ, சரியான முறைப்படி வந்து பிளானட்ஸ் மூவ் ஆகுறது இல்ல. அதனால தான் நம்ம வந்து வக்ரம் அடையுது. இப்போ கூட நம்ம ரீசென்ட்டா என்ன சொல்லியிருப்போம், குரு பெயர்ச்சியில கூட குரு வந்துட்டு முன்னாடி வந்துட்டு திரும்பி பின்னாடி போறாருன்னு ஒண்ணு இருக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் என்னன்னா, அதான் குரு அங்கேயே தான் இருக்குது. நம்ம நின்னுட்டுருப்போம். இந்த பக்கம் ஒரு பஸ் பாஸ் ஆகி போகிறப்போ நம்ம மூவ் ஆகுற மாரி தெரியுங்கிற ஒரு ம், விஷயம் தான். ம். ஸோ இந்த மாரி பிளானட்ஸ்ல சில விஷயங்கள் நடக்கிறப்போ இதெல்லாம் அக்யூரசி. ஒரு நிமிஷம் மிஸ் பண்ணுனா கூட எல்லாமே மாறும். ஓகே. லக்னம் எல்லாமே மாறிடும். ஸோ ஒரு சனி அப்படிங்கிறப்போ ஒரு ராசியில 2½ வருஷம் இருக்கும். மெதுவா தான் மூவ் ஆகும் அப்படிங்கிறது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஆல்ரெடி சனி வந்துட்டார் அப்படிங்கிறது தான். இப்ப வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இப்ப தான் வராரு அப்படிங்கிறது அந்த காலத்துல கணிக்கப்பட்ட ஒரு விஷயங்கிறப்போ, ம், இத வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ம். ஸோ இது வந்து இது மரியாதையாக இத நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான். அப்ப இந்த வாக்கிய பஞ்சாங்கத்த நம்ம எப்படி பார்க்கணும்னா, குளோபல் வைஸ் எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயத்த தான் ஓ! நம்ம பார்க்கணும். உலக லெவல்ல. அப்படிங்கிறது தான் பார்க்கணும். என்ன பொதுவான மாற்றங்கள் எப்படின்னு பார்க்கணுமே தவிர்த்து, தனி மனிதனுக்கு என்ன ஆகும்? ம். அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இப்ப பார்க்குற மாரி பெருசா கிடையாது. ஏன்னா, ஓகே. அடுத்தது குரு பெயர்ச்சி. ம். ஸோ இந்த சனி ஒரு விஷயம் பண்றப்போ, குரு வந்து காப்பாத்துவாருன்லாம் ஒண்ணு இருக்குது. ஓகே, ஓகே. ஜூன் மாசம் குரு பெயர்ச்சி வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ ஆமா. இல்லையா? அப்ப ஓகே. வந்து குரு வரப்ப வந்து சனி கொஞ்சம் சைலண்ட் ஆவாரு தான். குரு ம்ஹ்ம். பார்த்தாலே கொஞ்சம் சனி சைலண்ட் ஆவாருங்கிறதுனால தான், இத யாரும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேணாம். ஆனா ஒரு சிலர் ஆல்ரெடி அவங்களுக்கு சனி பெயர்ச்சிங்கிற ஒரு விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கனால, அவங்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பட் இருக்கணும். இது வந்து ஒரு கூடுதல் விவரத்துக்காக நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமா. அந்த மாரி பார்க்கலாம். ஸோ பொதுவா இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு பார்க்குறப்போ, பெருசா பயந்துக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. சனினாலே ஒரு கரெக்ஷன் பண்ண வரவர் தான். என்ன தவறுகள் செஞ்சோமோ, அதுக்கான வினை அனுபவிக்கிறதுக்கு தான் இப்ப வரோங்கிறப்போ, உடனே அத நீங்க சரி பார்த்துட்டீங்கன்னா, லைஃப் சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறது தான். அந்த லைஃப மாத்தாம சனி கிளம்பவே மாட்டார். இல்லைன்னா நம்ம லூப்குள்ளேயே சுத்திட்டே இருக்கிற மாரி தான் அந்த விஷயம் இருக்கும். ஸோ அதனால தவறுகள திருத்திக்கக்கூடியதுக்கு தான் திருத்துறது தான் வந்து சனி பெயர்ச்சியே. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம் பொதுவா. பயப்பட வேண்டாம். மாற்றம் தான். மாற்றத்த கொடுக்கக்கூடியது தான் கொஞ்சம் ஸ்லோவா கொடுக்கும். ம். அத வந்து பொறுமையா ஏத்துக்கணும் அப்படிங்கிறப்போ, ஏன்னா சனி லேட்டா குடுத்தாலும் திரும்ப வாங்க மாட்டாருன்னு ஒண்ணு இருக்குது. ஓ! சனி வந்து ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில 30 வயசு ஆகறதுக்குள்ள எல்லாத்துக்குமே சனி வந்தே தீரும் அப்படிங்கிறது தான் ஒண்ணு இருக்குது. ம். ஸோ ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்குமே லைஃப் ஸ்டைல் மாறிட்டே தான் இருக்குங்கிறப்போ அப்கிரேடேஷன் தான். சனி குடுத்துட்டு போறப்போ உங்கள்ட்ட நல்லபடியாவே குடுத்துட்டு போவாருங்கிறப்போ அத பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இன்கம் வருதுன்னா சனி தான் குடுக்குறார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் வந்து பொதுவா மக்களுக்கு இருக்குது. அப்கமிங்ல இதெல்லாம் வந்து நீங்க வந்து பொதுவா தான் இருக்கும். வேர்ல்ட் லெவல்ல தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுனால எனக்கு உலகத்துல நம்ம போர்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், தமிழ்நாடு லெவல்ல எப்படி ஒரு அப்கிரேடேஷனுக்கு வந்து நோக்கி நகருமா? இது தேர்தல் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதனால அத பத்தி சில வார்த்தைகள். அதாவது புதன் வக்ரம்னு ஒரு விஷயம்லாம் ஒண்ணு இருக்கும். இந்த புதன் வக்ரம் அப்படின்னா இது என்ன பண்ணும்னா சர்ப்ரைசஸ் தான் குடுக்கும். ம்ஹ்ம். உங்களால நெனச்சே பார்க்க முடியாதுன்னுலாம் ஒண்ணு இருக்கும். ஓ! ஸோ இப்ப கிரிக்கெட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு டீம் வந்து ஜெயிச்சாங்க அப்படிங்கிறப்போ, இது வந்து புதன் சர்ப்ரைசஸ் குடுக்கும். ஜிம்பாப்வே வந்து வின் பண்ணாங்க இப்ப ஜிம்பாப்வே வின் ரீசென்ட்டா. பண்ணாங்க இல்லையா? இது புதன். இப்ப இந்த புதன் சர்ப்ரைசஸ் குடுக்கும். பிளானிங், ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அது. ஸோ இந்த பிளானிங் ஸ்ட்ராட்டஜி யாருன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, நியூசிலாண்டும் இப்ப இந்தியாவும் தான் விளையாட போறாங்க. ஆமா ஃபைனல். இத நான் டிசம்பர்லயே கணிச்சு சொன்னது. இதெல்லாம் ஓகே. ஸ்டார்ட் ஆகறதுக்கு யார் முன்னாடியே ஜெயிப்பாங்கன்னு அப்படி அ சொல்லிருங்க. இ அதுவுமே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஓகே. பிளானட்ஸ் தான். அகைன் பிளானட்ஸ் தான் இது. ம். இந்த பிளானட்ஸ் வந்து செவ்வாய் தான் கேம் விளையாட வைக்கும். சனி தான் நடுநிலையா வந்து நிக்கும். இப்போ வந்து இந்தியான்னு பார்க்குறப்ப இந்தியாவ குரு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அட் த சேம் டைம் ஸ்மார்ட்டா விளையாடுறது அப்படிங்கிறது நியூசிலாந்து. ம்ஹ்ம். புதன். அன்னைக்கு இவங்க ஈவினிங்ல தான் விளையாடுறாங்க சண்டே. ஆமா. சண்டே வந்து சூரியன். ஓகே. அப்ப அந்த ஈவினிங்ல அவங்க விளையாடுறாங்கங்கிறப்போ, சந்திரன் வந்து அன்னைக்கு தேய்பிறை சந்திரன் அப்படின்னு ஒண்ணு ம்ஹ்ம். இருக்குது. அப்போ இந்த சனின்னு ஒண்ணு உட்கார்ந்துட்டு இருக்குன்னு நம்ம ஒண்ணு சொல்றோம்ல. சனியும் சந்திரனும் சேர்த்து பார்த்தா அது புணர்ப்பு தோஷம். ம்ஹ்ம். அது தோஷமாவே பார்க்கப்படுது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. இது என் வீட்டில் இரவு, அங்கே இரவா பகலான்னு அப்படியே நீ நில்லு நான் நிக்கிறேன்னு ஒண்ணு ஓகே. இருக்கும்ல. அதேதான். ஸோ இந்த கேம் வந்து சந்திரனுடைய மனநிலைமைய வச்சும்,
இந்த சனியா எப்படி யாரை வின் பண்ண வைக்கும்னா, யார் கூலாக விளையாட போகிறாங்க. இது இந்த சந்திரனுடைய நிலைமையை பொறுத்து இந்தியாவுக்கு குரு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. அதனால தான் இந்தியா ஜெயிச்சிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அடிச்சிட்டாங்க. நான் இப்போ இந்தியா தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா குரு தான் அங்கே ஃபேவரபுளாக இருக்குது. Okay. யாருக்கு ப்ரெஷரோட யார் எடுத்து விளையாடுறாங்களோ அவங்க தோப்பாங்க. அதே தான் இங்கேயும் ப்ரெஷர். சனி யாருக்கு ப்ரெஷர் கொடுக்கும், கண்டிப்பாக இந்த கேம் ப்ரெஷர் கேம் தான். ஆனால் இது எப்படி கூலாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குது. வேர்ல்ட் கப் கிரிக்கெட் அப்படிலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்போ இது வேர்ல்டு Yes, கப்பா, yes. நெக்ஸ்ட் வந்து இல்ல இதுவும் மக்கள் இதையும் புரியுது. பார்ப்பாங்க. உண்மைதான் அதனால உண்மைதான் தான் உண்மைதான் இப்ப உண்மைதான். இப்ப அதை சொல்லிட்டு தான் நம்ம அரசியல் Yes. சொன்னாதான் இவங்களுக்கு இது புரியும் புரியும். அப்படிங்கிறது தான். இப்ப அரசியல் அப்படின்னு பாக்குறப்ப அகெயின் இங்க சனி ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. யார் டிசிப்ளின், அதே மாதிரி புதன் மறைஞ்சிருந்து ஒரு வேலை பார்க்குது. யார் சத்தமே இல்லாமல் ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ புதனோடைய பேச்சை யார் கேட்குறாங்களோ, யார் மைண்டு கேம் விளையாடுறாங்களோ, யார் லாஜிக்கலாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்களே வின் பண்ணுவாங்க. நாட் தி எமோஷனல் பர்சன். எமோஷனலாக வின் பண்ண முடியாது. பட் இந்த முறை 4 முனை போட்டியாக தான் இருக்குது. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேகான் தான் இருக்குது. யாருக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதா ஜீவிதா கணிக்கிறாங்க? இதில் வந்து 3 பேத்துக்கு ஃபேவரபிள். யார் யாருக்கு? இது வந்து ஒரு 3 பேர் முன்னிலையில் வருவாங்க. இதில் ஒரு ஆள் ஸ்பாய்லர் ஆவாங்க, ஒரு ஆள் வந்து ஸ்ட்ராங் ஆப்பனண்ட்டாக வருவாங்க, இன்னொரு ஆள் தான் மெயினாக ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது. சரி, ஃபைன். பலவிதமான கருத்துக்களை பொறுமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க. பொறுத்திருந்த பக்கம் நடக்க போகிற நிகழ்வுகள் என்ன அப்படின்னு மிக்க நன்றி. 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 மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். மார்ச் 20ஆம் தேதியிலேருந்து நாங்கள் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்னும் யாராவது இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு, ஏன்னா எங்களால் இப்போ கால்ஸ் அட்டன் பண்ண முடியல. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நான் உங்களை வந்து வச்சுருவோம். அட் த சேம் டைம் ப்ராட் மைண்டடாக வச்சுட்டு தான் என்கிட்ட கிளாஸஸ் நீங்கள் படிக்க வரணும். ஹைலி சிஸ்டமேட்டிக்காலாம் இருக்காது. இது வேர்ல்டு ஆஸ்ட்ராலஜியாக நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நன்றி. நன்றி.